நான் வந்து மணிமேகலை ரமணி. நான் வந்து வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஃபுல்லாக ரம்ஜான் சைடுனால பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. அதான் நான் வீட்டில் வந்து பேசலான் இருக்கேன். ஹாய், என் பேர் வந்து மணிமேகலை ரமணி. நான் வந்து கத்தார்லேருந்து பேசுகிறேன். நம்ம லைம்லைட் கோச்சிங் சென்டர்ல தான் வந்து நான் டப்பிங்கும் ஆர்ஜி கோர்ஸும் 2 கோர்ஸுமே நான் அங்கே தான் வந்து முடித்தேன். இப்போ வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கமிட் ஆகிட்டேன். நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டப்பிங்கில் தான் வந்து நான் வந்து கமிட் ஆகிருக்கேன். ஒரு மும்பை ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட், அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பேக்கேஜில் வந்து நான் கமிட் ஆகிருக்கேன். ஸோ எங்கள் பேட்சில் வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. நிஜமாவே சார் வந்து ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து கைட் பண்ணாங்க. இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சார் தான் வந்து கைட் பண்ணாங்க, எப்படி வந்து மாட்டணும்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில் உள்ள சேம் அமௌண்ட் தான். என்னோட எடிட் பண்ண வீடியோஸை வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வந்த வீடியோஸை நான் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணேன். ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணேன். அவங்க பிடிச்சிருந்து என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சார் தான் கைட் பண்ணாரு. ஜஸ்ட் லைக் தட் இப்படின்ட்டு போகிற மாதிரிலாம் சார் விடவே மாட்டாங்க. எப்பயுமே வந்து நம்ம முடிச்சாலும் நம்மளை வந்து கைட் பண்ணுவாங்க. சாரோட கைடன்ஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு எப்படி அப்ளை பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்ண வீடியோஸை வந்து ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணேன். அவங்க பிடிச்சிருந்து என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சார் தான் கைட் பண்ணாரு. ஏற்கனவே வந்து நான் என்னோட ஓல்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ணி ஒரு 2 months கழிச்சு ஒரு வீடியோஸ் வந்து நான் போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்ல கமிட் ஆனதுக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல பேக்கேஜ் கூட. அதே மாதிரி நான் வந்து கத்தாரில் இருக்கிறதுனால எப்படி வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிப்பீங்க. இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சார் தான் வந்து கைட் பண்ணாங்க, எப்படி வந்து மாட்டணும்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில் உள்ள சேம் அமௌண்ட் தான். அங்கே 3500 ஒரு 4000 or 4500 தான் வந்து வரும் இந்த ஃபுல் செட்டப்பும். இது வந்து ஃபுல்லாவே வந்து சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாமே வந்து சார் தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், பைசா எதுவுமே அமௌண்ட் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயான சாஃப்ட்வேர் தான். ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி பண்ணணும், யூஸ் பண்ணணும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சார் தான் வந்து கைட் பண்ணாங்க. நான் கூட நினச்சேன் நம்ம அப்ராட்லேருந்து எப்படி நம்ம வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு. நிஜமாவே இப்போ அந்த ப்ராஜெக்ட் கமிட் ஆனதும் இல்லாமல் நான் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஒரு 6 ஃபைல்ஸ் சென்டும் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நாளை கழிச்சு வந்து அமௌண்ட்டும் வந்து வந்து எனக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ரொம்ப லாங் டேர்ம் வந்து ப்ராஜெக்ட் இது. அதனால ரொம்ப ரொம்ப நிஜமாவே வந்து ஹாப்பியாக இருக்கேன். சார் ரொம்ப ரொம்ப வந்து நன்றி சார். நான் ஏற்கனவே என்னோட ஓல்டு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இது வந்து மணிகை சார்னா ஒரு பிராண்டான பிளாட்ஃபார்ம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிஜமாதான். நீங்கள் அந்த வீடியோ வேணா போய் பாருங்க. அப்போ நான் பேசுனதுக்கும் இப்போ நான் பேசுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய என்ன மோல்டு பண்ணி டப்பிங்கில் மட்டும் இல்லை ஆர்ஜையுமே வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நான் சேர்த்து பண்ணிட்டேன். 1 வீக்லேயே வந்து ஆர்ஜையும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா சாருக்கு வந்து தெரியாத விஷயமே கிடையாது. ஆர்ஜே தெரியும், விஜே, நியூஸ் ரீடர், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஏன் மியூசிக் கூட சொல்லி தராங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மல்டி டேலண்டட் பர்சன் தான் சொல்லணும் அவங்கள. அந்த அளவுக்கு நிறைய வந்து நாலேஜ். ஸோ எல்லாமே அவர்கிட்ட இருந்து கிராப் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து உடனே அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணோன்னே அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இப்போ முடிச்ச கையோட இந்த ப்ராஜெக்டும் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. சார் சொன்ன ஃபுல் அண்ட் ஃபுல் சார் சொன்ன கைடன்ஸ் வச்சு தான் நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ எங்கள் பேட்சில் வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நிஜமாவே சொல்கிறேன், நீங்கள் வந்து அவ்வளோ வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து சார் வந்து நம்மளை வச்சுருப்பாங்க, கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவரோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்றது சாருக்கும் ஒரு ப்ரௌடான விஷயம் தான். நிஜமாவே சொல்கிறேன், சார் கிட்ட படித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து கமிட் ஆயிடுவீங்க. கண்டிப்பாக சும்மாலாம் வந்து போக மாட்டீங்க. ஏதாவது ஒரு இதில் வந்து நமக்கு நிஜமாக கமிட் ஆகிடலாம். அதுவும் வந்து அப்ராட்ல இருந்தெல்லாம் நிஜமாவே வந்து நான் வந்து நினச்சி கூட பார்க்கல எனக்கு வந்து ஜாப் கிடைக்கும்ட்டு. இந்த செட்டப் மட்டும்தான். இன்னொன்று வந்து நம்ம அங்கே இந்தியா போய் ரெக்கார்டிங் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. நமக்கு எப்படியெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு சார் வந்து ஒரு எப்படின்னு எனக்கு கைட் பண்ணாங்க. அதுபடி நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சது. சார் அதை வந்து எடிட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சாங்க. அதை தான் நான் இப்போ வந்து ப்ராஜெக்ட்க்கு நான் சென்ட் பண்ணேன். அதை வச்சு தான் வந்து நம்மளை கமிட் பண்ணாங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸு, அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேஃப் தான். நான் வந்து சாரை இதுவரை நேரில் பார்த்ததே இல்லை. ஆனால் கண்டிப்பாக இந்தியா போனால் வந்து நான் பார்ப்பேன். கண்டிப்பாக மீட் பண்ணணும் சாரையும், சார் ஃபேமிலியும் வந்து அவ்வளோ சப்போர்ட் சார் வந்து. ஏன்னா என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் என் ஹஸ்பண்ட் கூட கேட்டாங்க, எப்படி சார் வந்து இவ்வளோ நேரம் உனக்கு இப்படி கைட் பண்ணுறாங்களே, இப்படி தானே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நிஜமாவே சொல்கிறேன், அவ்வளோ நேரம் எந்த டைமில் ஃபோன் பண்ணாலும் எந்த டவுட்னாலும் உடனே கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாரின்ல இருக்கீங்க, எங்கே இருந்தாலுமே சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சார் கிளாஸ் நேரத்தில் இருந்தாலும் நம்மளை ஹோல்டு பண்ணிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கால்லாம் உடனே வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. ஏதாவது அர்ஜென்ட்ஸ்லேயே நம்ம கால் பண்ணோம்னா உடனே சார் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எந்த டவுட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கவே வேணாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம்னே சொல்லுவேன். நிஜமாவே வந்து
எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நிஜமா ஹாப்பியா இருக்கு. நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல இப்படி ப்ராஜெக்ட்ல வந்து கமிட் ஆவேன்னு சொல்லிட்டு. முடிச்ச உடனே கிடைச்சிருச்சு எனக்கு இங்க. நானும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் வந்து 9 to 5 ஜாப்க்கு போனேன், ஒர்க் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஆனா வந்து எனக்கு அதெல்லாம் வந்து செட் ஆகல. வீட்டையும் பார்த்துட்டு எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு எனக்கு வந்து செட் ஆகல. டைமிங்கும் வந்து எனக்கு நிறைய செட் ஆகல. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, எப்படி வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னோட ஓல்டு வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து சாரை ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஃபீஸ் வந்து எப்படி இருக்கு, நமக்கு அஃபோர்டபுளா இருக்குமான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா சார் வந்து மீடியா ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருந்துச்சு. ஆனால் சார் கிட்ட கேட்கும்போது ஃபீஸ் எல்லாமே நமக்கு வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நான் யோசித்தேன். இன்னொன்று வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து சார்கிட்ட சரி டேரெக்டாக பேசிடுவோம், பேசிட்டு சார்கிட்ட வந்து நம்ம என்னன்னு கேட்டால் தானே தெரியும்னு சொல்லிட்டு சார்கிட்ட பேசினேன். சார் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சொன்னாங்க. நம்மளோட கிளாஸஸும் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்ச்ல இப்போ நான் அதில் வந்து டப்பிங்கும் இருப்பாங்க, அதே மாதிரி சீனியர்ஸும் இருப்பாங்க, ஜூனியர்ஸ் எல்லாருமே மிங்கிள் பண்ணி தான், நியூஸ் ரீடிங் பண்ணுறவங்க இருப்பாங்க, எல்லாருமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு பேட்ச்ல இருப்போம். ஏகப்பட்ட பேட்சஸ் இருக்கு. அதில் வந்து நான் வந்து ஆஃப்டர்நூன் பேட்சஸ் வந்து நம்ம டைமுக்கு இங்கே கத்தார் டைமுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஏன்னா நமக்கு எந்த கன்வீனியன்ட்டோ வேற பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஏதாவது முடியலன்னா மாற்றிக்கலாம். நம்ம அந்த மாதிரி எல்லாமே நமக்கு ஃப்ரீடம் இருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம சீனியர்ஸ் கூட பண்ணுறதுனால வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து சீனியர்ஸ் கூட பண்ணுறதுனால அதே மாதிரி எல்லாரும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ்னு சொன்னாங்கன்னா அதையுமே நான் நிஜமாக சொல்கிறேன், ஒரு நோட்டே போட்டிருக்கேன் தனியாகவே. அந்த நோட்டில் வந்து எழுதி வைப்பேன் சார் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்னலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சார் வந்து வெளியே நம்ம ஃபீல்டு ஓரியன்டாக இல்லாமல், டப்பிங் ரிலேட்டடாக இல்லாமல் வெளியவும் நிறைய நாலேஜஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் எல்லாமே வந்து சார் ஏதாவது விஷயம் சொன்னாங்கன்னா அதில் வந்து நோட் பண்ணிப்பேன், எழுதி வச்சுப்பேன். ஒரு நோட்டே வந்து தனியாக போட்டுக்கிட்டேன். சார் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு நாலேஜபிளான விஷயம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் நோட் பண்ணிப்பேன். நிஜமாவே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கிளாஸு. கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக சாரோட பிளாட்ஃபார்மில் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது நிஜமாவே இவ்வளோ சீக்கிரம் நிறைவேறும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் நிஜமாவே வந்து நிறைய தேங்க் பண்ணுறேன் உங்களுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார். நான் இப்போ இந்த செட்டப் பண்ணதுமே வந்து எப்படின்னா, எப்படி எக்கோ அடிக்காமல் பார்த்துக்கணும் எல்லாமே வந்து சார் கைட் பண்ணாங்க. சவுண்டு வெளியேருந்து வராமல் இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து நான் வந்து என்னோட ரூம்லேயே வந்து அப்படியே செட் பண்ணிக்கிட்டேன். நான் இங்கேருந்து நம்ம தாராளமாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரெக்கார்டிங் அனுப்புறதுக்கும் நமக்கு சார் வந்து கைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நம்ம ஜூனியர்ஸ்க்கும் சரி, நம்ம இனிமேல் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக தைரியமாக வந்து நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஜூனியர்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து ஹோப்போடு இருங்க, உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்கும். நிறைய வந்து இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து வரப்போகுது. ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாரும் வந்து உங்களுடைய எஃபர்ட்டையும் வந்து போடுங்க. சார் வந்து நமக்கு நிறைய கைட் பண்ணுவாங்க, யாரையும் அப்படியெல்லாம் விட்டுறவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளை வந்து கைட் பண்ணுவாங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் திரும்ப போய் என்னோட பழைய வீடியோஸை பாருங்கள். அதில் நான் பேசுகிறதுக்கும் இப்போ நான் பேசுகிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே வந்து தெரியும். அந்த அளவுக்கு வந்து நிறைய சேஞ்ச் ஆகிருக்கேன் நானே. வந்து அப்போல்லாம் வந்து நான் ஷையாக வந்து ஃபீல் பண்ணிவிட்டு வீடியோ கூட வந்து ஒரு மாதிரி எடுத்திருந்தேன். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், அந்த எல்லா ஷைனஸும் வந்து நம்ம ஒன்று படிக்கிறதுக்குன்னு வந்துட்டோம், இதெல்லாம் தூர போட்டுருணுன்ட்டு ஃபஸ்ட்டு சார் சொல்கிறதே அதுதான். கூச்சமே படக்கூடாது, இந்த ஷை பண்ணுற இந்த வேலையே வந்து இந்த ஃபீல்டுக்கு இருக்கக்கூடாது, தைரியமாக இருங்க. அதே மாதிரி நம்ம போக போக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்த மேடமும் அவங்களுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இதுதான். ஏன்னா நம்ம சார் வந்து அந்த மாதிரியான ஆள், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்படியெல்லாம் ஜஸ்ட் லைக் தட்னு யாருமே வந்து பண்ணிட மாட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்டபுளாக லவ்வபுளாக தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ரொம்ப ரொம்ப நன்றி. சாரோட கொக்கரக்கோ சேனலில் போய் பார்த்தீங்கன்னா, அவங்க யூடியூப் வச்சுருக்காங்க, அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்டிமோனியலும் இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்க எப்படி வந்து கிளாஸ்க்கு நம்ம ரெக்கார்டிங் பண்ணுறாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி வந்து உள்ள ரெக்கார்டிங்லாம் எல்லாமே வந்து நமக்கு லைவாக வீடியோ எடுத்து சார் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாரோட சேனலை கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து யோசிக்காதீங்க, உங்களுக்கு ஒரு கெரியரை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸான ஃபீல்டை சூஸ் பண்ணணுன்னு தான் நான் வந்து இதுக்குள்ளே வந்தேன். நிஜமாகவே சொல்கிறேன். ஏன்னா மறுபடியும் வந்து என்னோட ஃபீல்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டு. இங்கே அப்ராடுக்கு வந்தோடனே அது வந்து நான் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணி பார்த்தேன், அது எனக்கு செட் ஆகலை. ஸோ கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒர்க்கை சூஸ் பண்ணுவோம்னு சொல்லி தான் நான் வந்து சர்ச் பண்ணும்போது தான் இந்த ஆர்ஜேயும் டப்பிங்கும் வந்து நான் செலக்ட் பண்ணேன்.
ஏன்னா நான் 2 கோர்ஸ் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசித்து பார்க்கணும். அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நிஜமாக ட்ரஸ்டபுளாக அது கான்ஃபிடென்ட்டாக நமக்கு இருக்க போய் தான் நான் அடுத்தடுத்து வந்து கோர்சஸ் பண்ணேன். ஏன்னா எங்கள் பேட்சில் முடிக்க யாராவது வந்து கண்டிப்பாக எதுலையாவது வந்து செலக்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து நமக்கு ஸோ அதனால தான் நான் வந்து டப்பிங் முடிச்சு கரெக்டாக ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் கிட்ட தான் இருக்கும். உடனே நான் ஆர்ஜே வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ ஆர்ஜே முடிஞ்சு அதே ஒரு 10 டேஸ் பீரியட் 10 to 15 டேஸ் கிட்ட தான் ஆச்சு. உடனே வந்து நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கமிட் ஆகிட்டேன். நிஜமாக நான் சார்ட்டை கூட சொன்னேன், சார் நியூஸ் ரீடிங் உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டுமாலாம் கேட்டேன். கண்டிப்பாக வந்து சான்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து நான் சார்கிட்ட இருந்து கற்றுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம கடவுளுக்கும் நன்றி சொல்லணும். இந்த டைமில் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நான் வந்து இன்னும் நிறைய பேர் யோசிக்காதீங்க, உங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்கள் கெரியரை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சார்கிட்ட ஒன் டைம் வந்து கால் பண்ணி பேசி பாருங்கள். உங்களுக்கு நிஜமாக ட்ரஸ்டபுளாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. அதனால ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. எடிட் பண்ணி பண்றியா? மூச்சு விடாம பேசிட்டேனா? நல்லா இல்லையா?